Hi students, welcome to NDK Academy. So video உங்களுக்கு மாமா நடிகர் சிலக்ஸ் ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ 2000 நாள்ல கண்டிப்பா வரக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நீங்க பார்க்க போறது ஜிஎஸ் பொது அறிவு, சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி எஸ்ஐல கேட்டிருந்த கொஸ்டின்ஸை வச்சு அந்த டாபிக்ல இருந்து வேற என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படி நம்ம ஒரு கொஸ்டினா பார்த்தலாம். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்ம எஸ்ஐக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரைட், ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையது? சோ இந்தியாவோட ககன்யான் மிஷன் எதனோட தொடர்புன்னு கேக்குறாங்க. இது ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிக்கல் क्वेश्चन, சரிங்களா? இந்த ககன்யான் மிஷன் எதனோட தொடர்புனா மனித விண்வெளி பயண திட்டம், ஹியூமன் ஸ்பேஸ் ஃளைட் ப்ரோகிராமோட ரிலேட் ஆனது. ஓகேவா? அப்ப ககன்யான் மிஷன் மனித விண்வெளி பயண திட்டத்தோட தொடர்புடையது. ரைட், அடுத்த क्वेश्चन பாருங்க. இதுவும் ஜிகே क्वेश्चन தான். ஓகே, சோ ராணி ராம்பால், மித்தாலி ராஜ், ஹீமா தாஸ், மீராபாய் சானு. இந்த பக்கம் பளுதூக்குதல், ஓடுதல், கிரிக்கெட், ஹாக்கி, வெயிட் லிஃப்டிங், ரன்னிங், கிரிக்கெட், ஹாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கவுங்க எந்தெந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டபிள் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்படி மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ரைட்டு. ஆக்சுவலா ராணி ராம்பால் அப்படின்றவங்க ஹாக்கி, சரிங்களா? ராணி ராம்பால் அப்படின்றவங்க ஹாக்கி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மித்தாலி ராஜ் உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான பர்சன், கிரிக்கெட். அடுத்து ஹீமா தாஸ் பாத்தீங்கன்னா ரன்னிங். மீராபாய் சானு வந்து வெயிட் லிஃப்டிங். மீராபாய் சானு பளுதூக்குதல்ங்கிறதும் தெரியும். ஓகே, அப்ப மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது டிசிபிஏ தான், சரிங்களா? ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே, கீழ்கண்டவற்றுள் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது அப்படின்னு கேட்காங்க. இதுல பொருளுக்கு முடுக்கத்தை ஏற்படுத்துறதுன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, விசை தான். சோ முடுக்கம் சயின்ஸ் பிசிக்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தலாம். கரெக்டா கவனிங்க. ஓகேவா? ஆக்சுவலா திசை வேகம், திசை வேகத்தோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி பை காலம். சோ கால அடிப்படையில எவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி ஆகுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் திசை வேகம். ஓகேவா? கால அடிப்படையில, அதாவது ஒரு வினாடிக்கு எவ்வளவு தூரம் மாறுறாங்க அப்படிங்கறத இடப்பெயர்ச்சி. சோ காலத்தின் அடிப்படையில் மாறினதுக்கு பேர் தான் இடப்பெயர்ச்சி, அது திசை வேகம். அப்ப திசை வேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம், சரிங்களா? திசை வேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். அதோட அலகு என்னன்னா ms⁻⁻1, ms⁻⁻1. ஓகேவா? எதுக்கு? திசை வேகத்துக்கு. திசை வேகத்தோட அலகு என்னன்னா ms-1, அதாவது மீட்டர் பெர் செகண்ட், சரிங்களா? சோ இவ்வளவு செகண்டுக்கு எவ்வளவு மீட்டர் வந்து கடக்குறாங்க, அதுக்கு பேர் தான் வந்து திசை வேகம் சொல்றது. ms/-1 மீட்டர் பை செகண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் இடப்பெயர்ச்சி பை காலம் சொல்றது, இடப்பெயர்ச்சி பை காலம். சோ இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது? நம்ம நவுந்த டிஸ்டன்ஸ், காலம் அப்படிங்கிறது டைம். சோ மீட்டர் பெர் செகண்ட் தான் திசை வேகத்துக்கான அலகு. அது மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா முடுக்கம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முடுக்கம். முடுக்கம்னா என்னன்னா திசைவேகம் பை காலம். நம்ம திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி பை காலம் பார்த்துட்டோம். முடுக்கம்னா திசைவேகம் பை காலம். சோ அதுக்கான அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா ms⁻⁻2. ஓகேவா? ஏன்னா திசைவேகனால m/s நம்ம படிச்சோம். திரும்ப காலம்னா அதுக்கு ஒரு s வந்துரும். அப்ப m/s² ஆயிரும். அப்ப s² மேல போச்சுன்னா ms⁻⁻2. அப்ப முடுக்கம்னா திசைவேகம் பை காலம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏற்படுத்தக்கூடிய திசைவேகத்தின் அளவு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய திசைவேகத்தின் அளவு தான் முடுக்கம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படும் இடப்பெயர்ச்சியின் அளவு திசைவேகம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படும் திசைவேகத்தின் அளவு தான் என்னது? முடுக்கம் சொல்றது. அப்ப முடுக்கம்னா திசைவேக பை காலம், அதாவது m/s2 வரும், m/s². சோ ms⁻⁻2 ஆயிரும். ரைட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடர்த்தி. அடர்த்தினா நிறை பை கன அளவு. அடர்த்தினா நிறை பை கன அளவு. ஓகேவா? அடர்த்தினா நிறை பை கன அளவு. அடர்த்தினா நிறை பை கன அளவு. சோ இதுக்கான அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா kgm⁻−3. ஓகேவா? அதாவது கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு வரும். கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு வரும். நிறைங்கிறது கிலோகிராம், கன அளவு அப்படிங்கிறது மீட்டர் கியூப். கன அளவுனா உங்களுக்கு தெரியும், 3 டைமென்ஷன். அப்ப kgm⁻−3 ஒரு அடர்த்தி. இதே உந்தம்னா நிறை இன்ட்டு திசைவேகம் சொல்லுவோம். இது எது வேணாலும் எக்ஸாம்ல கேட்கலாம். எல்லாமே பார்த்துடலாம். உந்தம்னா நிறை இன்ட்டு திசைவேகம். சோ அதுக்கான அலகு kgms⁻−1. ஏன்னா
நிறைங்கிறது கேஜி நமக்கு தெரியும், கிலோகிராம். திசைவேகம்னா மீட்டர் பெர் செகண்ட். அப்ப ms/-1 ஆல்ரெடி பார்த்தோம். அப்ப உந்தம்னா நிறைந்த திசைவேகம்னா கேஜி ms/-1 இதான் அதோட அலகு. ஓகே, உந்தம் பார்த்தாச்சு. அடுத்து விசை. விசைனா நிறை இன்ட்டு முடுக்கம். அப்ப kg ms/-2 வரும். ஏன்னா முடுக்கம்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சோ ms/-2 வந்துரும். நிறைனா kg. சோ kg ms/-2. இல்லனா இத நியூட்டன்லயும் சொல்லுவோம். நியூட்டன்லயும் சொல்லுவோம். விசையை இவ்வளவு நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்க்க போறது அழுத்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறது அழுத்தம். அப்படியே ஒன்னொன்னா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க, கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கிறது அழுத்தம். அழுத்தம்னா என்னன்னா விசை பை ஈர்ப்பு. அழுத்தம்னா விசை பை ஈர்ப்பு, அதாவது nm-2 வரும். சோ விசைனா நியூட்டன், ஈர்ப்புனா மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகே, அப்ப nm/-2 ஆயிரும். இத இல்லனா பாஸ்கல்லையும் சொல்லுவாங்க. விசையை எப்படி நியூட்டன்ல சொல்றோம், அது மாதிரி அழுத்தமா பாஸ்கல்லையும் சொல்லலாம். ஓகேவா, பிரஷரை பாஸ்கல்லையும் சொல்லலாம். அடுத்தது ஆற்றல். ஆற்றல்னா விசை பை தொலைவு. ஆற்றல்னா விசை பை தொலைவு. சோ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். விசைனா நியூட்டன், தொலைவுனா மீட்டர். ஓகே, நியூட்டன் மீட்டர் சொல்லலாம். இல்லனா ஜூல் லைன் சொல்லுவாங்க. ஜூல். ஆற்றல ஜூல் லைன் சொல்லுவாங்க. கடைசியா பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசைனா என்ன சார் அப்படின்னா விசை இன்ட்டு நீளம். பரப்பு இழுவிசைனா விசை இன்ட்டு நீளம். சரிங்களா, அதுவுமே நியூட்டன் இன்டு மீட்டர் தான், nm தான். சரிங்களா, அப்ப பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது விசை பார்த்துட்டோம். அதே மாதிரி திசை வேகம், முடுக்கம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், என்னங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்த கேள்வி பாருங்க. Which article provides the constitutional remedies to the citizens to the Supreme Court? உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா அடிப்படை உரிமைகள் ஒண்ணு. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பார்ட் 3. ஓகேவா, பகுதி 3ல வரக்கூடியது. ஏன்னா பகுதி 1ங்கிறது இந்தியா, அதன் எல்லைகள், மாநிலம் எல்லாமே வந்துடும். பகுதி 2ங்கிறது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. பகுதி 3ங்கிறது அடிப்படை உரிமைகள். பகுதி 3 பார்ட் 3ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் கவர் ஆகும். ஓகேவா, அடிப்படை உரிமைகளை இந்தியா எங்க இருந்து எடுத்துச்சு, அமெரிக்கால இருந்து எடுத்துச்சு, அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் வர்றதுதான் அடிப்படை உரிமைகள். அப்ப அடிப்படை உரிமைகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 32. சோ உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசியல் சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த ஒரு வழிவகை செய்யுதுன்னா ஆர்டிகல் 32. ஆனா அடிப்படை உரிமைகள் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் தகவலும் சொல்லிடுறேன், கரெக்டா கவனிச்சுட்டே வாங்க. ஆர்டிகல் 12ங்கிறது அரசோட வரையறை, அதாவது டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 13ங்கிறது அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டம் கூட அது செல்லாது, அது ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15ங்கிறது சாதி சமயத்தெல்லாம் காரணம் காட்டி வேறுபாடு காட்டக்கூடாது, இது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது வேலை வாய்ப்புல சம உரிமை வழங்கணுங்கிறது. ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 அப்படிங்கிறது பட்டங்கள் ஒழிப்பு. ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது பேச்சுரிமை. ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது தண்டனையில இருந்து பாதுகாப்பு. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது தனிநபர் சுதந்திரம். ஆர்டிகல் 22 ஆக்சுவலா அடுத்து ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை பெரிய வேலையெல்லாம் பார்க்க சொல்லக்கூடாது. ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது கைது செய்து காவலில் வைப்பது பாதுகாப்பு. இது ஆர்டிகல் 21, 22 மட்டும் அவசர தேசிய அவசர நெருக்கடி எல்லாம் போடுவாங்களா, அப்பயும் அந்த அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்க முடியாது. இதை எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 359 சொல்லுது. ஓகே, ஆர்டிகல் 23 தொண்டருக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது. சாரி, ஆர்டிகல் 21A 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணுங்கிறது. அந்த 21A ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்திருப்பாங்க. 86வது அமெண்ட்மெண்ட் 2002 வாஜ்பாய் பிரதமர் இருக்கப்பதான் சேர்த்திருப்பாங்க. மாத்தி சொல்றேன், 24 தான் 14 வயது உட்பட்ட சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாதுங்கிறது. ஆர்டிகல் 25 யாரும் எந்த மதத்தையும் சுதந்திரமாக ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பலாம். ஓகே, ஆர்டிகல் 26ங்கிறது எல்லா சமயத்தோருமே அறநிலை அமைப்புகள்லாம் அமைச்சு நடத்தலாம். ஆர்டிகல் 27ங்கிறது மதத்தினை முன்னேற்ற வரி செலுத்துற உரிமை. ஆர்டிகல் 28ங்கிறது அரசாங்க நிதியில் செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல அவங்க சமய போதனைகள்லாம் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 29ங்கிறது சிறுபான்மையோட நலன் காத்தல். ஆர்டிகல் 30ங்கிறது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் அமைத்து நடத்தலாம். ஆர்டிகல் 31ங்கிறது முன்னாடி சொத்துரிமையா இருந்தது, அது வந்து அடிப்படை உரிமையா இருந்தது.
அதை வந்து 44வது அமெண்ட்மெண்ட் 1978ல சொத்துரிமையை சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க. ஆர்டிகல் 307 தூக்கி போட்டாங்க. ஓகே, ஆர்டிகல் 32ங்கிறது தான் அடிப்படை உரிமைகள்லாம் மீறப்படுறப்ப உச்ச நீதிமன்றம் வந்து என்ன பாத்தீங்கன்னா நீதி பேராணைகளை வெளியிடும். ஒரு 5 நீதி பேராணைகள் இருக்கு. இந்த ஆர்டிகல் 32 அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அரசியலமைப்பு இதயம், அரசியலமைப்பு ஆன்மான்னு சொல்லுவார். சோ உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பரிகாரம் போடுறதுக்கு எந்த ஒரு பொருள் செய்யுதுன்னா ஆர்டிகல் 32 தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? தாவர செல்களின் கணிகங்களில் உள்ள நிறமிகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கோரும் பிரகாசமான பலவித நிறங்கள்ல காட்சி அளிக்குது. ரைட்டு. குளோரோபில் என்னும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்குது. ரைட்டு. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஆக்சுவலா குளோரோபில் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம பச்சையம்னு சொல்லுவோம். அதுதான் குளோரோபில் அப்படின்றது. ஒளிச்சேர்க்கை உங்களுக்கு தெரியும். அதாவது சூரிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா தாவரத்துல பட்டு அந்த சுழற்சி வந்து தெரியும் உங்களுக்கு, ஒளிச்சேர்க்கை அப்படின்ட்டு. அந்த ஒளிச்சேர்க்கையோட முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த சூரிய ஒளி இருக்குல்ல, லைட், அது வந்து பாத்தீங்கன்னா பச்சையத்தின் மேலதான் விழும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப். அது பச்சையத்து மேல பட்டோட தான் அயனாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இப்படிதான் அந்த ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது நடக்குது. சோ குளோரோபில் அப்படிங்கிற நிலைமை காய்கறிகள் பச்சை நிறத்தை அளிக்குது. ரைட்டு. தாவர செல்லின் கணிகங்கள் நிலைமைகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணைக்கு ஒரு பழமா பல நிறங்கள்ல காட்சி அளிக்குது. ரெண்டுமே ரைட்டு. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரி. ஓகே, அடுத்து. ஓகே, இது வந்து மேட்ச் ஃபாலோயிங். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரூபாய்னு சொல்லுவோம், ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா டாலர்னு சொல்லுவாங்க, மலேசியால ரிங்கிட், சவுதி அரேபியால ரியால். அப்ப ஆன்சர் 2143. ஓகே, அடுத்து. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது, நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை தான் பயன்படுத்துது. பாம்பு நகர்வதை மிதந்து ஊதல் சொல்றாங்க. இதுல ஆக்சுவலா 1 கரெக்ட், ஆனா 2 கிடையாது. ஏன்னா பாம்பு நகர்வதை வந்து மிதந்து ஊதல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பாம்பு நகர்தலுக்கு பேரு சறுக்கு இயந்திரம் சொல்லுவாங்க. அது சறுக்கு இயக்கம். சறுக்கு இயக்கம் தான் பாம்பு நகர்றது. பாம்பு நகர்றதுக்கு பேரு சறுக்கு இயக்கம். ஓகேவா? பாம்பு நகர்றது வந்து பாத்தீங்கன்னா வேகமா நகரும். ஆனா அதுக்கு ஓய்வே தேவையில்லை, பாம்பு பாடு நகர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தவங்கள பிடிக்க போனோம், ஒரு மனுஷனை கொத்த போறவங்க கூட பாம்பு சரசரசன்னு போகும். ஓகேவா? ஏன்னா பாம்பு நகர்றது இல்ல, அதுல வந்து ஓய்வே தேவையில்லை பாம்புக்கு. இப்ப மனுஷன் ரெஸ்ட் எடுக்க மாதிரி அது தேவையில்லை. ஆனால் இதை வந்து சறுக்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதந்து உதவும் வராது. சோ 1 மட்டும் தான் ரைட்டு. ஓகேவா? அடுத்து திரும்ப மேட்ச் ஃபாலோயிங் தான். ஓகேவா? நேஷனல் பார்க் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இதை பொருத்தணும். ஆக்சுவலா இது நேரா தான் இருக்கு. ஆல்ரெடி கிர் தேசிய பூங்கா குஜராத்ல தான் இருக்கு, ரந்தம்போர் தேசிய பூங்கா ராஜஸ்தான்ல தான் இருக்கு, சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா மகாராஷ்டிரால தான் இருக்கு, கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. இதை எப்படி ஷார்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராத்திரியில கிர்ன்னு வந்து நினைச்சுக்கோங்க. அப்ப குஜராத்னா கிர்ரு, ராஜா வந்து போர் பண்ணிட்டே இருப்பாரு. ரந்தம்போர்னா ராஜஸ்தான், காந்தி வந்து நாம அகிம்சைவாதி ஆனா பெரிய ராட்சசன் வச்சுக்கோங்க. அப்ப மகாராஷ்டிரா சஞ்சய் காந்தி, கார்பரேட்ல இருக்கவங்க ரொம்ப காண்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கார்பரேட்னா உத்தரகாண்ட். இப்ப மேட்ச் பண்ணீங்கன்னா ஏபிசிடி தான். இதுல மத்த ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல மொத்தம் 5 தேசிய பூங்கா இருக்கு. 5 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. என்னென்ன? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிண்டி தேசிய பூங்கா, சென்னையில இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்புறம் மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா தெரியும். ஆனைமலை புலிகள் காப்பகம் ஒரு தேசிய பூங்கா தான். முதுமலை தேசிய பூங்கா, முகுந்தி தேசிய பூங்கா. மொத்தம் 5 நேஷனல் பார்க் இருக்கு தமிழ்நாட்டுல. சரிங்களா? அடுத்து, கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் என்னன்னு கேக்குறாங்க. வெள்ளியா, தாமிரமா, கண்ணாடியா, இரும்பா? ஆக்சுவலா ஆன்சர் வந்து கண்ணாடி தான். ஓகேவா? மின் கடத்தும், மின்னோட்டத்தை கடத்துனா அது மின் கடத்தின்னு சொல்லுவாங்க. மின்னோட்டத்தை கடத்தனா அது வந்து மின் கடத்தா பொருள்னு சொல்லுவாங்க. அப்ப கடத்தாதான் கண்ணாடி. அப்ப எதெல்லாம் மின்னோட்டத்தை கடத்தும், எதெல்லாம் மின் கடத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு, அலுமினியம், வெள்ளி, தாமிரம், இரும்பு, இதெல்லாம் மின்னோட்டத்தை கடத்தும். அப்ப எதெல்லாம் மின்னோட்டத்தை கடத்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரப்பலகை, கண்ணாடி, ரப்பர், பிளாஸ்டிக், இதெல்லாம் மின்னோட்டத்தை கடத்தாது. புரியுதா? சோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான விடை தேர்ந்தது. மாநிலங்களவையில மொத்தம் 300 உறுப்பினர்கள் கொடுத்திருக்காங்க. மாநிலங்களவையில மொத்தம் 245 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மாநிலங்களவை அப்படிங்கறத ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க, மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக சட்டமன்றத்தில் உங்களுக்கே தெரியும், மொத்தம் 234 உறுப்பினர்கள். அதுவும் தப்பு. மக்களவையில 545 உறுப்பினர்கள். ரைட். மக்களவை தான் கீழவைன்னு சொல்லுவாங்க, லோக்சபான்னு சொல்லுவாங்க. மக்களவையில 545 உறுப்பினர்கள். பாண்டிச்சேரி சட்டமன்றத்துல மொத்தம் 100 உறுப்பினர்கள் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பாண்டிச்சேரி சட்டமன்றத்துல மொத்தம் 33 உறுப்பினர்கள். அதுல 30 உறுப்பினர்கள் எலெக்ஷன் மூலமா செலக்ட் பண்ணுவாங்க, 3 உறுப்பினர்கள் நியமிப்பாங்க. பாண்டிச்சேரியில மொத்தம் 33 உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி சட்டமன்றத்துல. ரைட்டா? மக்களவையில பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை உறுப்பினர்கள்னா 39, பாண்டிச்சேரியில 1, மொத்தமா சேர்த்து 40 வரும் மக்களவை, லோக்சபா பொறுத்த வரைக்கும்.
அடுத்து இப்ப மாநிலங்களை 245 சொன்னோம்ல, அதுல தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய மாநிலங்களவை எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 18. அது உங்களுக்கு தெரியும் ரைட்டா? அப்ப இதெல்லாம் பாத்துக்கோங்க, இதை வந்து கேள்வி வைப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு 13 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஜஸ்ட் அந்த கொஸ்டினோட நிப்பாட்டாம அதுல இருந்து வேற எப்படிலாம் கேட்கறாமோ நான் எல்லாமே டீடைலா சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி நம்ம சைக்காலஜி, ஜிஎஸ் மாறி மாறி பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க, டெய்லி நம்மளோட வீடியோஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.